ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வ்ளாகில் உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சப்பாத்தி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்களா. நான் முதல்ல ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அது 3 துண்டாக பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வேக எடுத்துக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இது வெந்ததுமே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. அது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழுங்க மட்டும் பிளேட்டில் போட்டுன்னு கொஞ்சம் நல்லா ஆற விட்டதுமே நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து நீங்கள் நீட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். நடுவில் ஏதாவது கட்டி மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா சப்பாத்தி தரட்டவே முடியாது, எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால தான் நல்லா ஸ்மூத்தாக வேக வச்சுக்கணும். நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கின்னு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கின்னு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கின்னு நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். தேவைப்பட்டுனா கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற விடலாம். இல்லையா உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் உடனே கூட நீங்கள் சப்பாத்தி செய்யலாம். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப நல்லது. டெய்லி நாங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு சாப்பிட முடியாது இல்லையா. பசங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஃபுட்டு இது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நல்லா பயங்கர சாஃப்டாக வரும். எண்ணெய் போட்டு தட்டணும் இல்லை எண்ணெய் போட்டு சுடணும்ன்ற அவசியமே இல்லை. இதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி சைஸ் அளவுக்கு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது சப்பாத்தி சைஸ் அளவுக்கு நீட்டாக தட்டிக்கணும். கொஞ்சம் ஸ்மூத்தாக தட்டணும், ரொம்ப ரஃப்பாலாம் தட்ட போகக்கூடாது. அப்படின்னு ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மோட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போடும்போது உங்களுக்கு பிஞ்சிக்கும். அதனால் ரொம்ப மெல்லிசும் வேணாம், ரொம்ப மோட்டாவும் வேணாம். அந்த அளவுக்கு நிதானமாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் நிதானமாக தட்டிக்கணும். இந்த அளவுக்கு தட்டிக்கின்னு தவா மேலே போட்டு 2 சைட்லேயும் எண்ணெய் போடாமையே சுட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நிதானமாக தட்டிக்கின்னு தவா மேலே போட்டு 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி மாதிரி நீட்டாக சுட்டுக்கணும்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத் இருக்குது பாருங்கள். மத்தியானம் வரைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி. எந்த அளவுக்கு ஹார்ட் ஆகாது. உங்களுக்கு இந்த vlog இஷ்டம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.